ஹே காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேரி டேல் அனிமே சீரிஸோட எபிசோட் 8ஓட பார்ட் 1 தான். ஸோ நாம இப்போ கசகசன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜெராஃப் அப்படிங்கிற ஒரு டார்க் விசார்ட் ஃபர்பிடன் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு ஃப்ளூட்டை உருவாக்குறான். அதோட பேர் தான் லாலபாய். அந்த ஃப்ளூட்டோட மியூசிக்கை யார் கேட்டாலுமே அவங்களோட ஆன்மா பர்மனெண்ட்டாக காணாம போயிடும். இப்போ அந்த ஆபத்தான லாலபாய் ஃப்ளூட்டுக்கு இடையில நடக்கிற சண்டை ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே பிரிட்ஜுக்கு மேல காட்டுறாங்க. எரிகோருக்கும் நட்ஸுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த எரிகோரை சுத்தி விண்ட் ஆர்மர் இருக்கிறதுனால நம்ம நட்ஸுவால அவனை தொடக்கூட முடியல. அதை பார்த்த எரிகோர் இப்பயாச்சும் புரியுதா, நெருப்பால எப்பவுமே காத்த ஜெபிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம நட்ஸுக்கும் அது பயங்கரமா கடுப்பாகுது. இது என்னடா டைக்குன் மணிக்கு சுத்திக்கினே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எரிகோர் உடனே ஸ்டார்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி நட்ஸோட கதையை முடிக்க ட்ரை பண்றான். ஆனா நட்ஸு அந்த அட்டாக்ல எல்லாம் எஸ் ஆகி அவனோட ஃபயர் பவர் அதிகப்படுத்தி அவனை குத்தலான்னு கிட்ட போனா எரிகோரை சுத்தி இருந்த காத்து நம்ம நட்ஸுவை பறக்க விட்டுருது. கீழே விழுந்த நட்ஸு என்ன பண்ணாலும் அவனோட விண்ட் ஷீல்டை தாண்டி என்னோட ஃபயர் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எரிகோர் உடனே என்னடா தம்பி, உங்ககிட்ட நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன், உன்னோட பவர் இவ்வளவு தானா? சரி, இப்பவே அவன் கதையை முடிச்சிருந்தேன். இந்த சோரிங் ஃபீனிக்ஸ் மேஜிக் இது வரைக்கும் யாரையும் உயிரோடய விட்டதில்ல, எரியா பாரம் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக்கை ஆக்டிவேட் பண்றான். அதை பார்த்த ஹாப்பி அந்த அட்டாக் மட்டும் அவன் மேல பட்டுச்சுன்னா நீ 2 துண்டா பெயர்வா அப்படின்னு சொல்லுது. அவனும் அந்த அட்டாக்கை டைரக்டா நம்ம நட்ஸு மேல பயன்படுத்துறான். வாங்க நடியில 10 அடி தள்ளி போய் பையன் பின்னாடி கிடக்க நட்ஸு உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு ஹாப்பி கிட்ட போய் பாக்குது. எரிகோர் கீழே கிடக்குற நட்ஸுவை பார்த்து இன்னும் உன்னோட உடம்பு ஒரே துண்டா இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு யங் விசார்டுக்கு இது ஒரு பெரிய விஷயம். கூடிய சீக்கிரம் அந்த கிழவனுங்களையும் இந்த லல்லபாயை யூஸ் பண்ணி போட்டு தள்ளி உன் கூட அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கலே நம்ம நட்ஸு டக்குன்னு எந்திக்கிறான். லல்லபாய் அல்லபாயின்ட்டு அந்த கிழவனை போட்டு தள்ளுனா ஒழுங்கா என் கூட ஃபேரா சண்டை போட்டு என்னை ஜெபிச்சுட்டு போ. இப்ப நட்ஸு எந்திரிச்சு நிக்கிறதே எரிகோருக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் அவன் இப்படி பேசுறது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஃபைட் பண்ண துப்பு இல்லனா என்கிட்ட தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு டக்குன்னு நட்ஸு போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண மறுபடியும் அந்த காத்து நம்ம நட்ஸுவை தூக்கி வீசுது. அந்த விஷயம் நட்ஸுவோட கோவத்தை இன்னும் தூண்டி விட்டுருது. பையன் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம பக்கத்துல இருக்கிற ட்ராக்கை பிடிச்சு எதனால அவன் கிட்ட கூட என்னால போக முடியலன்னு பயங்கரமா கடுப்பாகிட்டு இருக்கான். அவன் உடம்பு பூரா நெருப்பு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் கோவ பாட அந்த இடத்தை சுத்தி ஹீட் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதை பார்த்த எரிகோர் இது என்ன வித்தியாசமான மேஜிக்கா இருக்கு. அவனோட எமோஷன்ஸ்க்கு ஏத்த மணிக்கு அவனோட நெருப்பும் ஒரு பிசிக்கல் ஃபார்ம் எடுக்குது. நம்ம ஹாப்பி அப்பேல ஒரு விஷயத்தை நோட் பண்றான். நட்ஸோட உடம்புல இருந்து வர்ற ஹீட் எனர்ஜி அதிகமாக ஆக எரிகோர் உடம்புல இருந்து உருவாகிற காத்து வேற பக்கமா வீச ஆரம்பிக்குது. எரிகோருக்கு இப்பதான் புரிய வருது அவன் பயன்படுத்துறது ஃப்ளேம்ஸ் ஆஃப் எமோஷன். இவனால எப்படி அதை பயன்படுத்த முடியுதுன்னு அவன் பதறிக்கிட்டு இருக்கல. அவன் உடம்புல அவனை சுத்தி இருந்த விண்ட் ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமா போறதை நோட் பண்றான். ஹாப்பி நட்ஸு என்ன கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விடுவோன்னு நட்ஸு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். என்னன்னு அவன் திரும்பி பார்த்தா ஒன்னாலலாம் இவனை தோக்கடிக்க முடியாது, இவனை கிரே கிட்ட விட்டுரு அப்படின்னு சொன்னதும் நட்ஸுக்கு ஒரு செகண்ட் மூஞ்சி மாறி போயிருது. ஆனா அடுத்த செகண்ட் பயங்கரமா காண்டானவன் என்னடா சொன்ன அப்படின்னு இன்னும் அவனோட உடம்புல இருக்க ஃபயர் பவரை வெளியேற்றுறான். சோ அவன் உடம்புல இருந்து டொர்னேடோ மணிக்கு ஃப்ளேம்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. இதனால எரிகரோட உடம்ப சுத்தி இருந்த காத்து எல்லாமே நம்ம நட்ஸுவை நோக்கி போக ஆரம்பிக்குது. அந்த ஒரு காரணத்தினால அவன் ஆர்மரும் காணாம போகுது. நம்ம ஹாப்பி எக்ஸ்பிளைன் பண்றான். நட்ஸுவோட உடம்புல இருந்து வெளியேற ஹீட்னால சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் வேகமா மேல போகுது. இதனால அந்த இடத்துல ஒரு லோ பிரஷர் ஏரியா கிரியேட் ஆயிருச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச சயின்ஸ் தான், காத்து எப்பவுமே ஹை பிரஷர் ஏரியால தான் இருக்கும். சோ இந்த இடம் லோ பிரஷரா இருக்கிறதுனால எரிகரால அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியல. நம்ம நட்ஸு பயங்கரமா நான் உன்னை தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவனை குத்துறதுக்காக வரா. எரிகர் நம்ம நட்ஸோட மேஜிக்கை பார்த்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாத்துறான். நம்ம நட்ஸு ஸ்பீடா வந்து ஃபயர் டிராகன் ஸ்வாட் ஹான்னு குத்த வயித்துல டைரக்டா அந்த குத்த வாங்கினவே இன்னும் இந்த உலகத்துல டிராகன் ஸ்லேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொரிக்கிறான். அவ்வளவுதான், எரிகரோட கதை முடிஞ்சிருச்சு. பாத்தியா ஹாப்பி எப்படி? ஹாப்பி எதுக்கு நட்ஸு த சாலமேண்டர் கிட்ட இதை தவிர்த்து நான் வேற என்னத்தை எதிர்பார்க்கன்னு பாராட்டுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்னப்பா சொன்னேன்? கேட்ஸோட மெமரி பவர் ரொம்ப கம்மியானது, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்ல. பொய் சொல்லாத, என்னால இவனை தோக்கடிக்க முடியாது, எரிசா கிட்ட இவனை விட்டுன்னு தானே சொன்னேன். கேட்டோட மெமரியை விட உன்னோடது ரொம்ப மோசமா இருக்கு நட்ஸு. நான் எரிசான்னு சொல்லல, கிரேன்னு சொன்னேன். சரி ஏதோ ஒண்ணு, எப்படியா இருந்தாலும் நீ ஜெயிச்சிட்டல. ஆமால, அதுவும் உண்மைதான். சரி கடைசியில நான் எப்படி அவனை அட்டாக் பண்ணேன்? ஏன்னா நீ ஆசம் அப்படின்னு ஹாப்பி சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கல அடிப்பட்ட எரிக்கர் கிட்ட கிடந்த லல்லபாய் ஃப்ளூட் ஒரு மாதிரி ஜொலிக்குது. அப்பெல்லாம் நம்ம ஆட்களும் மேஜிக் மொபைல் கார்ல அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. எரிசா நல்ல வேலை பண்ண நட்ஸு அப்படின்னு சொல்றா. ஆனா அவளால சுத்தமா முடியல. ஏன்னா மேஜிக் மொபைல் காரை ஓட்டுறதுக்கே அவளுக்கு பயங்கரமா மேஜிக் செலவாயிருச்சு. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு லூசி கேட்க எரிசா கொஞ்சம் முடியாம நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. பின்னாடி இருந்த காக்கியா எப்படி நடந்துச்சு, எப்படி எரிகர் தோத்து போனாரு அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் அவனோட கண்ணு லல்லபாய் ஃப்ளூட்டை பாக்குது. கிரேவும் நட்ஸும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரே நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்காக அரகுர ட்ரெஸ்ஸோட நின்னுகிட்டு இருக்கேன்னு கேட்க அதை யார் சொல்றா பாரு நம்ம நட்ஸும் சண்டைக்கு போறான். ஏன்னா கிரேவுமே சட்டை இல்லாம தான் நின்னுகிட்டு இருக்கான். நம்ம நட்ஸு லூசியை பார்த்து லூசி உனக்கு பிரச்சனை இல்லைன்னா உன்னோட ட்ரெஸ் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா கேட்க என்கிட்ட ஏன்டா கேட்க அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட எரிசா சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு, நீ எப்படியா அவனை தோக்கடிச்சிட்ட நட்ஸு, இப்போ எல்லா மாஸ்டருமே சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் மாஸ்டர் கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு சொல்லி
பிளான் போடுறாங்க. லூசியும் ஹாப்பியும் கிளவர் டவுன் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்ல, அப்படின்னா அங்கேயே போயிடலாம்னு எல்லாரும் பிளான் போடுறாங்க. அப்பெல்லாம் அந்த லல்லபாய் ஃப்ளூட் லைட்டா மினுக்குது. டக்குனு காக்கி அதையும் மேஜிக் மொபைல் காரையும் ஆட்டையை போட்டுட்டு கிளவர் டவுனுக்கு பறந்து போக ஆரம்பிக்கான். நான் போயிட்டு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்ப எல்லாரும் மூஞ்சியும் பார்க்கணுமே, அட சண்டாளா அப்படின்னு பாக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி கிளவர் டவுனை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபியூரி ஆர்மியை காட்டுறாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க, கான்ஃபரன்ஸ் நடக்கையில கில்டு மாஸ்டரை அட்டாக் பண்றதுக்காக டார்க் கில்டு பிளான் போட்டிருக்காங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற பில்டிங்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு மேல பார்த்தா அங்கதான் காகியா நின்னுகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து ஃப்ளூட்டை வாசிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கல, மாஸ்டர் மக்கரோட சவுண்ட் பின்னாடி இருந்து கேக்குது. அந்த மனுஷன் அந்த காட்டுக்குள்ள ஒரு மாடல் காமிக்க பார்த்து இருக்கிறாரு. வினோதமான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலத்து பொண்ணுங்களாம் மாடலிங் வினோதமா பண்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நான் போய் என் வேலையை பார்க்கணும் அப்படின்னு அந்த மனுஷன் எந்திரிச்சிட்டு பின்னாடி பார்த்தா காகியா நிக்கிறத பாக்குறாப்ல. உடனே அவன் இவரை தப்பா நினைச்சுக்கோன்னு நினைச்சுக்கிட்டு, தம்பி இந்த மாடல் மேகசீனை சும்மா ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் பார்த்தேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவன் சொன்னதும் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. சரி, எதுக்கு உடம்புல அடிபட்டு இருக்கு அப்படின்னு அந்த மனுஷன் கேட்க, அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு மழுப்புறான். அந்த மனுஷனும் கிளம்புறாரு. இவர் தானே ஃபேரி டேல் கில்டு மாஸ்டர் மக்கரவ், இவரை ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சவன், ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு வேணா வாசிச்சு காட்டுறேன்னு அந்த ஃப்ளூட் எடுத்து காமிக்கான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு போக கூடாது, அதனால தான் கேட்கிறேன். அவர் அந்த லல்லபாய் ஃப்ளூட்டை பாக்குறாரு. பட் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா அந்த ஃப்ளூட்டை பாக்குறது கிரீப்பியா இருக்கு. ஆனா சவுண்ட் நல்லா வரும்னு அவன் மழுப்புறான். மக்கராவத்தை கேட்டுட்டு சரி ஒரு பாட்டு தான் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோன்னு காகி அவன் மனசுக்குள்ள நினைக்க அவன் அந்த ஃப்ளூட்டை வாசிக்கிறதுக்காக போறான். ஆனா அப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அவனோட ஆட்கள் எல்லாருமே இந்த மேஜிக் வேர்ல்டு நமக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு, அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு எதிராக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்கெல்லாம் கோலைங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப அவன் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே அவங்க தான். லூசி சொன்ன விஷயமா இருக்கட்டும், கிரே இதுக்கு மேலேயாச்சும் பாசிட்டிவா வாழ கத்துக்கோ அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம நட்ஸோ காகியாவை கொல்ல ட்ரை பண்ணவனை பார்த்து கேட்ட விஷயம், அவன் உன்னோட காம்ரேட் எப்படி உன்னால அவனுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சு அப்படின்னு அவன் கத்துன விஷயம், இப்படி எல்லாமே அவன் மண்டக்குள்ள ஓடினதும் அவனுக்கு இப்போ ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இப்ப வாசிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. கரெக்டா அந்த நேரம் எரிசா, லூசி, கிரே, நட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அதோ அங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்க மாஸ்டர் பாப் அந்த இடத்துக்கு வராரு. நீங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு செகண்ட் இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நட்ஸு கிரேவை பார்த்து நீங்க தான் என்னோட டைப் அப்படின்னு ஒரு மாதிரி வழிய நட்ஸும் கிரேவும் பதறி போயிருந்தாங்க. அங்க மாஸ்டர் மக்கரோ இப்ப ஃப்ளூட்டை வாசிக்கிறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்க அவன் ஃப்ளூட்டை வாசிக்கிற மாதிரி கிட்ட போறான். ஐயோ அப்படி நடக்க கூடாதுன்னு எல்லாரும் பயப்பட மாஸ்டர் கோல்டு மைன் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு. பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு பாப்போம்னு சொல்றாப்ல. அவரை பார்த்தா லூசி ஆச்சரியப்படுறா. எரிசா நீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கா. கரெக்டா அந்த நேரம் அந்த லல்லபாயோட கண்ணு ஒரு மாதிரி மாறுது. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி, ஓகே, உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். டாடா, பை பை, see you.